தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் பாஜக மூலம் மீண்டும் தாய் கழகத்தில் ஐக்கியமாக மேற்கொண்ட முயற்சிகள் விழலுக்கு இறைத்த நீராக வீணாகின. இனி அவரது அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்று கேள்வி எழுந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளில் திமுக அரசை புகழ்ந்து தான் செல்ல இருக்கும் பாதையை குறிப்பாக உணர்த்தினார் ஓபிஎஸ். அந்த வகையில் இன்று அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வமும் அவரது மகனும் அதிமுக முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தனர். ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் திமுகவில் சேர்ந்தனர். 5 முறை எம்எல்ஏவாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிகிறது. நாடு முழுவதும் 14 வயது சிறுமிகளுக்கு இலவச HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை நாடு முழுக்க விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாட்டில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்கும் வகையில் 14 வயது சிறுமிகளுக்கு கார்டசில் என்ற ஒரு முறை செலுத்தக்கூடிய HPV தடுப்பூசியை இலவசமாக செலுத்த முடிவெடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்தை வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி துவங்கி வைக்கிறார். நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா இஸ்ரேல் இடையே AI தொழில்நுட்பம், விவசாயம் உட்பட 27 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தலைவர்கள் முன்னிலையில் இரு நாடுகள் இடையே 27 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. செயற்கை நுண்ணறிவு, விவசாயம், இஸ்ரேலில் UPI வசதி, ராணுவ ஒத்துழைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே இன்று முதல் கூடுதலாக 20 விரைவு மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை 10 மற்றும் 11 நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக 45 நாட்களுக்கு மின்சார ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் ரயில் பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களின் வசதிக்காக நேற்று முதல் இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தாம்பரம் சென்னை கடற்கரை தடத்தில் 2 மார்க்கத்திலும் கூடுதலாக 20 விரைவு மின்சார ரயில்கள் இன்று முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. விரைவு மின்சார ரயில்களுக்கு கிண்டி, எழும்பூர் ஆகிய இடங்களில் நின்று செல்லும். தாம்பரத்தில் இருந்து கடற்கரை, கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு 1 மணி நேரத்தில் சென்றடையும். கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் வெளியாக இருந்த இந்த படத்தின் டீசர் மக்களின் உணர்வுகளை சிதைத்து சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தணிக்கை சான்று வழிமுறைகளை சென்சார் போர்டு புறக்கணித்து உள்ளதாக கேரள உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. தணிக்கை வாரியம் மீண்டும் படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும். சட்டம் ஒழுங்கு, சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பேச்சு கருத்து சுதந்திரத்தின் வரம்பிற்குள் வர முடியாது என கூறிய நீதிமன்றம் படத்தை திரையிட தடை விதித்திருக்கிறது. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில் மிக முக்கிய பங்கு வகித்த கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் திவாலானதால் மீண்டும் மூடப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்திய ஆட்சி செய்த போது பிரிட்டிஷ் வர்த்தக நிறுவனமான கிழக்கிந்திய நிறுவனம் காலனித்துவ ஆட்சியில் மிக முக்கிய பங்கு வகித்தது. பிரிட்டனை சேர்ந்த பெரும் வணிகர்களின் கூட்டு முயற்சியில் 1600ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் வர்த்தகம் என்ற பெயரில் கால்பதித்த இந்த நிறுவனம் படிப்படியாக விரிவடைந்து ஆங்கிலேயர்கள் முழுமையாக காலூன்ற வழிவகுத்து கொடுத்தது. 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்திற்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி லண்டனுக்கு மாற்றப்பட்டது. பிரிட்டிஷ் இந்திய தொழிலதிபர் சஞ்சு மேத்தாவால் 2010இல் மீண்டும் புத்துயிர் பெற்ற இந்த நிறுவனம் தற்போது 2வது முறையாக மூடப்பட்டு இருக்கிறது. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் வரலாற்று சின்னமான கிழக்கிந்திய கம்பெனி தற்போது விடைபெற்று இருக்கிறது. 2027இல் இந்தியாவின் GDP 7.2% உயரும் என்று
பொருளாதார ஆய்வு அறிக்கை ஒன்று கணித்திருக்கிறது. உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் EY எக்கானமி வாட்ச் நிறுவனம் ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026-27 நிதியாண்டில் 6.8%இலிருந்து 7.2% வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டு வரும் விரிவான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களின் பயனாக வளர்ச்சி வேகம் அதிகரித்து இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 2027 நிதியாண்டில் இந்தியாவின் GDP வளர்ச்சி 7.2% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டு இருக்கிறது. 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேண்டுமானால் வரி GDP விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதியது. இதில் இந்தியா 72 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா லீக் சுற்று போட்டிகளில் சிறப்பான வெற்றிகளை குவித்து சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. இருப்பினும் சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா மோசமான தோல்வியை தழுவியதால் அடுத்த ஆட்டத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றால்தான் அரையிறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும் என்ற நிலை இருந்தது. இந்த நிலையில் ஜிம்பாப்வே அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றின் முதல் வெற்றியை இந்தியா பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் இந்தியா அரையிறுதிப் போட்டியில் தன்னை தக்க வைத்துள்ளது. நேஷனல் கிரஷ் என்று அழைக்கப்படும் ராஷ்மிகாவிற்கும் பிரபல நடிகர் விஜய் தேவரகொண்டாவிற்கும் உதய்பூரில் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிந்துள்ளது. திருமணத்தை தொடர்ந்து விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா தம்பதி தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உணர்ச்சிகரமான பதிவையும் திருமண புகைப்படங்களையும் பதிவிட்டு உள்ளனர். விஜய் தேவரகொண்டா என் உயிர் தோழியை மணந்தேன் என்றும், ராஷ்மிகா என்னுடைய கணவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் மிஸ்டர் விஜய் தேவரகொண்டா என்றும் உருக்கமாக பதிவிட்டு உள்ளனர். இவர்களின் பதிவுகள் மற்றும் திருமண புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மார்ச் 4 நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.